friends, இந்த சாப்டர்ல நம்ம ஃபெதர்னா என்னன்னு பார்க்க போறோம். ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஆப்ஷன் இதுல ஃபோட்டோஷாப்ல. ஸோ ஃபெதர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் நிறைய கிராஃபிக் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபெதருடைய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் இந்த பேக்ரவுண்டை வந்து லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் நியூவில் போய் லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லேயர் 0க்கு தட்டி விட்றேன். ஸோ லேயர் 0 வந்துடுது. ஸோ இப்போ இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இல்லை ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல் ஏதாவது ஒரு டூல் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க, செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து இவருடைய ஃபேஸை வந்து இப்படி ஒரு பாக்ஸ் போடுறேன். இப்போ நான் இன்னொரு ஃபைலும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். தட் இஸ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ண ஒரு இமேஜை நான் சும்மா ஆக்சுவலாக இந்த இமேஜும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து நான் ஒரு பாக்ஸ் போடுறேன். ஃபெதர்னா என்னன்னு உள்ளதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதை நான் இதில் ஒரு பாக்ஸ் போடுறேன். ஃபெதர் கூட கொடுக்க, அதாவது செலக்டில் போய் ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதர்வைஸ் த ஷார்ட்கட் கீ இஸ் ஆல்ட் கண்ட்ரோல் டி. இப்போ நான் இந்த ஃபெதர் ஆப்ஷன் வந்து ஒரு 35 நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ 1 அப்ளை பண்ணியாச்சுன்னா லைட்டாக ஒரு பிளர் எஃபெக்ட் எண்டிங்கில் இருக்கும். அதாவது கட் பண்ண மாதிரியே இருக்காது, ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த 35 கொடுக்குற நேரம் என்னென்னா, இப்போ இதை வந்து நான் வந்து கட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. எடிட்டில் போய் கட்டு. ஸோ இந்த ஃபைலை செலக்ட் பண்ணுறேன், ஜான் சாம்பிள் ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். எடிட்டில் போய் பேஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபெதர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இந்த மாதிரி கிராஃபிக் ஒர்க்ஸ் பண்ணுறேன். இந்த சைடில் சுற்றி பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கதே தெரியாது, ரியலாக இதுக்கு கூட அப்படி எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ சைட்லலாம் இந்த மாதிரி ஃபெதரிங் ஆகிருக்கும். ஃபெதரிங் மீன்ஸ் இந்த மாதிரி மெர்ஜ் ஆயிரும், இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட மெர்ஜ் ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம ஃபெதர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதே இதில் வந்து நான் 1 கொடுத்தேன்னா என்ன ஆகும், ஃபெதர் வேல்யூ கூட மெர்ஜிங் கெப்பாசிட்டி வந்து கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் 1 கொடுக்குறேன்னு வைங்க, செலக்டில் போய் ஃபெதர். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறேன், கண்ட்ரோல் C ஆர் அதர்வைஸ் கட்டை இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இமேஜில் போய் பேஸ்ட், எடிட்டில் போய் பேஸ்ட். ஸோ வித்தியாசம் தெரியாது. இப்போ 1 பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி துண்டாக கட் பண்ண மாதிரி இருக்குது. இதே ஃபெதரை வந்து நான் 35 கொடுத்தோடனே இந்த மெர்ஜிங் வந்து ஓவர் ஆயிடுது. ஸோ நமக்கு எந்தெந்த இமேஜுக்கு எந்தெந்த கிராஃபிக் ஒர்க்குக்கு எவ்வளவு தேவையோ, எப்படி நம்ம அந்த இமேஜ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல இந்த ஃபெதர் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெதர் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற நேரம் ரெகுலராக மேக்ஸிமம் இந்த மேரேஜ் ஆல்பம் ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபெதர் ஆப்ஷன் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபெதர் ஆப்ஷன், பென் டூல் ஆப்ஷன், இந்த லேயர் கான்செப்ட் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுல் ஒர்க்குமே வரும். இது வரைக்கும் நீங்கள் டெக்ரேதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நாங்கள் புது வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நன்றி.